ஸோ தமிழ்லையும் தட்டிலையும் பார்த்து இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் வந்து நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிக் வந்து எடிட் பண்ணோம். அதை வந்து பிக்சரில் அதை எடிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பிக்சரை ஓப்பன் பண்ணி எடிட் போர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இடம்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணிட்டு ஆட் போட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேஜின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து சின்னதாகவும் பெருசாகவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இல்லைன்னா இந்த மிரர் செல்ஃபி கேர்ள் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அந்த சைடில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அதே மாதிரி தான் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவோடதா அடுத்தது ஸ்டிக்கர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கு இருக்கு. கீழே கொடுத்துருப்பாங்க பிக்சர்லேயே. அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் க்ரியேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிலாம் வரணும் தோணுதோ அந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா அப்படியே போட்டிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணால் இப்போ இங்கே இந்த டிஸ்டோரில் ஒருத்தர் நீங்கள் லவ்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட லவ் சிம்பிள்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் மேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆடை மறக்காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேப்கட்டில் வந்துடுங்க. ஸோ இப்போ விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு கேப்கட்டில் போயிடுறா. கேப்கட்டில் தான் வீடியோ மேக் பண்ண போகிறோம். நியூ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவில் போய் நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து மேக் பண்ணோமா அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஆட் சாங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்டும் கொடுங்க. அப்படி இல்லைனா சாங் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற ஆப்ஷன் கொடுத்து நான் சாங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதிலேருந்து கூட நீங்கள் வந்து சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ வந்து அந்த ஆடியோ இருக்கிற லென்த்துக்கு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அனிமேஷன் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா. ரெண்டாவது அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கிராஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணியாங்க. அனிமேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இந்த அனிமேஷன் உங்களுக்கு புஷ்டாக இருக்கும். அது அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். 0.4 சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லீஎஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா அந்த லீஎஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் அங்கே வந்து கொஞ்சம் தள்ளிட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து அதை தானே அடைக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் தள்ளி ஜூம் பண்ணிங்கனாலே போதும். ஒரு செகண்ட் தள்ளி நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அதுபடியே இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ப்ரிவியூ வச்சு பார்த்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம தமிழ் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாம்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அதை வந்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிக்கோட வந்து நம்ம தமிழ் ஃபாண்ட் வந்து இது பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ப்ளஸ் சொல்லி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ் கீபோர்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டு கன்வெர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி ஒன்று வரும். அது வந்து கீழே காப்பி ஆப்ஷன் கேட்கும். காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணினாலே காப்பி ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கேப் படத்தில் வந்து வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இதை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேப்கட்டில். அதில் போயிட்டு நீங்கள் மை ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து மை ஃபாண்ட்ஸில் வந்து நான் ஏகப்பட்ட பேம்லிங் கோட்டுக்கும் போகாத மாதிரி நான் வந்து நிறைய அந்த ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுனா நீங்கள் வந்து கூகுளே டெவலப் பண்ணலாம். இது வந்து நான் எப்படி டெவலப் பண்ணி நம்ம எப்படி செக் பண்ண சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். மை ஃபாண்ட்னு கொடுத்தீங்கனாலே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினாலே நீங்கள் டெவலப் பண்ண ஃபாண்ட்ஸுக்கு நேராக போயிடும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். கொஞ்சம் எச்சம் வர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கும்.
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு ஃப்ரேமுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ வச்சு பார்த்துட்டு அந்த இயர்ஸ் வந்து அந்த சாங்கோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை 2 தடவை ப்ரிவியூ பார்த்துருக்கங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ எனக்கு கரெக்டாக வருது. அடுத்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் few செகண்ட்ஸ் தள்ளிட்டு இன்னும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. சேம் மெத்தட் எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான். நீங்கள் தான் ஆட் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தது. நீங்கள் வந்து பேக் வந்துருக்க. பேக் வந்து அந்த யூனிக் கோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப் பார்த்தோம்ல, அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து அடுத்த இயர்ஸ் வந்து நீங்கள் தான் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் கொடுத்து காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ண அதை வந்து கேப்கட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மை ஃபாண்ட்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ண நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்தேன். ஸோ இது அடுத்ததாக ப்ரிவியூ ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் ஏதாவது ஆட் பண்ணோம்னா நீங்கள் வந்து அது சேம் மெத்தடாக உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து நீங்கள் ஏதாவது வந்து அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து என்னோட கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் few செகண்ட்ஸ் தள்ளி நீங்கள் வந்து இமேஜ் வந்து few செகண்ட்ஸ் தள்ளி இது பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த இயர்ஸ் வந்து அந்த கேல் போட்டக்கு வரனால நான் வந்து நடுகான கொஞ்சம் வச்சுட்டு ஃபோன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் மெத்தட் தான். இப்போ ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் எப்படி எப்படி வந்து கூகுளில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாம் வச்சு வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது எல்லாமே வரும். நான் யூஸ் பண்ணுற கேப்கட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதோட படிக்கலாம். வந்து நான் ஒரு இது வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை இதுக்கு தகுந்த மாதிரி லேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் மேக் பண்ணது வந்தால் அப்படிலாம் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் வந்து ஆள் போட்டுக்கோங்க. பாபாயா உன்னை கல்யாணம் இப்படி காசு பண்ணுறேன். நீரா பெண்ணை வாயினால் போடவும் கூட காசு பண்ணுறேன். உண்மை ஆனா உன் அப்பா அம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? வா எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. உயிருக்கு மேலே ஒரு கல்யாணம் என்ன தகுதிவேன். அம்மாடியோ நீதா இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீ சொல்லி உண்டேனேதானே சொல்லி வைவை தாய் முழை நிலாவே வா செல்லாதே வா